ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. அடுத்தது மோட் ஆஃப் டூயிங் ஆக்ட் டு பைண்ட் த ஃபர்ம், செக்ஷன் 22. ஒரு ஃபர்ம் எப்போ ஒரு பார்ட்னருடைய ஒரு செய்கைக்காகவோ அல்லது ஒரு ஆவணத்திற்காக கட்டுப்படுத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த நபர் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்காக எந்த விதமான ஒரு நடவடிக்கையிலையும் மற்றவர்களோடு ஈடுபடும்போது அந்த ஃபார்முடைய பெயரை பயன்படுத்தி தன்னை அந்த ஃபார்முடைய ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறதாக ஈடுபடுறாரோ, அப்போ அந்த அவருடைய நடவடிக்கை அல்லது அவரால் செய்யப்பட்ட ஒரு ஆவணம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 22ன்னு சொல்கிறோம். அதை தான் இம்ப்ளைடு அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் அப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு பார்ட்னரும் அந்த ஃபார்முடைய ஒரு தனிப்பட்ட ஏஜெண்ட்டாக தான் செயல்படுறாரு அந்த பிஸ்னஸ்க்காக வேண்டி. அதனால் அந்த பார்ட்னருக்குள்ளேயும் சரி அல்லது வெளி உலக நபரோடையும் சரி, அவர்களுக்குள்ளாக எந்த விதமான ஒரு ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட், ஒரு தனிப்பட்ட செய்கைகளால் இவர் ஈடுபட்டாலும் அந்த ஒவ்வொரு செயலும் அந்த பார்ட்னருடைய செயல் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய பிஸ்னஸ்க்காக செய்யப்பட்டால் அது எல்லாமே அந்த நிறுவனத்தையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 22ல் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 22 அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளைடு அத்தாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர் அப்படிங்கிறத குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்னரும் செய்யக்கூடிய ஒரு செய்கை அந்த ஃபார்முடைய பொதுவான வியாபாரத்திற்கு நடவடிக்கையாக இருக்கும்போது அந்த ஃபார்மையும் சேர்த்து கட்டுப்படுத்துது. ப்ரொவைடட் எப்போ அப்படின்னா, அந்த ஃபார்முடைய பெயரும் அந்த ஃபார்முடைய ஒரு பார்ட்னராக இவருடைய செய்கை மற்றவருக்கு புரியப்பட்டாலும் அந்த ஃபார்முக்காக தான் அந்த நடவடிக்கை அப்படின்னு அவங்க அதை நம்பி அதில் ஈடுபட்டாலும் அது ஃபார்முடைய நடவடிக்கையாக கருதப்படும், ஃபார்மையும் கட்டுப்படுத்தும்னு பார்க்குறோம். அதை தான் நம்ம இம்ப்ளைடு அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, முதல் ஒன்று அந்த செய்கை அந்த ஃபார்முடைய பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதாவது அவருக்கால் செய்யப்படக்கூடிய செய்கையினுடைய உரிமையின் அளவுகோலுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கணும். நார்மல் பிஸ்னஸ் அந்த ஃபார்முடையது என்னவோ அதன் செயலாகவும் இருக்கணும். அப்போ தான் அது ஃபார்மை கட்டுப்படுத்தும். அந்த ஃபார்முடைய பிஸ்னஸுக்கு உட்பட்ட செயல் அல்லாமல் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட செயலாக இல்லாமல் இருந்தால் அது அவருடைய செய்கையால் அந்த ஃபார்மை கட்டுப்படுத்தாதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த ஆக்ட் அவர் என்ன செய்கை செய்கிறாரோ அது அந்த பிஸ்னஸ்க்காக வேண்டி வழக்கமான செய்யப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கணும். அப்படின்னு நம்ம எதுன்னு சொல்கிறோம்? அந்த ஒவ்வொரு பர்டிகுலராக ஒவ்வொரு கேஸையும் எடுத்து பார்க்கும்போது இந்த செய்கை இந்த பிஸ்னஸ்க்கு அவசியமானதா, இந்த பிஸ்னஸுக்கான நார்மல் நடவடிக்கையான்னு நம்ம பார்த்து தான் அது நிறுவனத்தை கட்டுப்படுத்துமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 சொல்லுது. அடுத்தது அவருடைய செய்கை அந்த ஃபார்முடைய பெயரை உட்படுத்தி செய்யப்பட்ட செய்கையாக இருந்தாலோ அல்லது அந்த
ஃபேர்மை பயன்படுத்துகிற ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டிருந்தாலோ மட்டும்தான் அது ஃபேர்மை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது செக்ஷன் 22ல் பார்க்குறோம் நம்ம. ஸோ ஒரு பார்ட்னருடைய இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் அந்த பிஸ்னஸ்க்காக செய்யப்பட்டிருந்தாலும் அதே மாதிரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் செய்யப்பட்டிருந்தாலும் மட்டுமே கட்டுப்படுத்தும். பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் அந்த கூட்டாண்மைக்குள்ளே இல்லாமல் அதனை தாண்டி அதன் வரையறைக்கு தாண்டி அவருடைய செயலாக இருந்தால் அது வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்தாதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் அந்த இம்ப்ளாய்டு அத்தாரிட்டிங்கிறது ஒவ்வொரு விதமாக மாறுபடும். பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செய்கையும் இது அவசியமானதான்னு பார்த்து தான் நம்ம அது வந்து இம்ப்ளாய்டு அத்தாரிட்டியாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 5 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான் இதில் பார்க்குறோம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேர்மில் பார்ட்னராக இருக்கார். அதில் இவர் என்ன பண்ணுறாரு, பணம் கடன் வாங்குறாரு. அது ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுக்குறாரு. அது வந்து ஃபேர்முடைய பேரில் எழுதுகிறாரு. இவங்களுடைய கூட்டாண்மை நிறுவனத்தின் சார்பாக எழுதுகிறாரு. அதர் பார்ட்னர்ஸுக்கு இதில் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவங்களுக்கு அதில் லைபிலிட்டி இல்லை. அவங்களுக்கு கடன் மேலே எந்த பொறுப்பும் இல்லை. ஏன்னா இது வந்து இவங்க சொலிசிட்டராக ஒரு லாயர் குரூப்பாக இவங்க செயல்படும்போது இதில் பணம் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. இதில் இவங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எதாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ என்டாஸ் பண்ணுறதோ ஒரு வழக்கமான செய்கை அல்ல, சொலிசிட்டரோட செய்கை அல்ல. அது அந்த ஒரு பார்ட்னர் தனிப்பட்ட ஒரு பேங்கர்கிட்ட அவர் ஏதாவது ஒரு பில்லையோ ஒரு இதையோ பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இது மற்றவர்களை கட்டுப்படுத்தாதுன்னு பார்க்குறோம். ஹவவர் சில கேசஸில் வந்து இந்த ஒரு பார்ட்னர் ஃபேர்முக்காக வேண்டி ஏதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ என்டாஸ் பண்ணியிருந்தாலோ பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாலோ அது எல்லாரையும் கட்டுப்படுத்தலாம். பட் இவர் தனிப்பட்ட ஒரு கடனை நிறுவனத்தின் பேரில் வாங்கியிருந்தாருன்னா அது மற்றவரை கட்டுப்படுத்தாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் நேச்சர் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால், ஒரு வியாபார வர்த்தகம் தான் அவங்களுடைய ஒரு பொதுவான தன்மையான ஒரு பிஸ்னஸாக இருந்தால் ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம், அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு உரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு சொத்தை பிளெட்ஜ் பண்ணவோ விற்கவோ சேல் பண்ணவோ அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, அதாவது எந்த வகையான ட்ரேட் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த வகையான குட்ஸை வாங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. பணம் பாரோ பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. கடன் அல்லது கடனை செலுத்துறது அதெல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவர் வந்து சைன் பண்ணலாம், என்டாஸ் பண்ணலாம், ப்ராமிசரி நோட்டுக்கு சைன் பண்ணலாம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், செக்கு சைன் பண்ண அவருக்கு கான்ட்ராக்டில் இருந்ததுன்னா உரிமை அது பண்ணலாம். எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்புக்காக செய்யலாம். செக்ஷன் 19 சப்செக்ஷன் 2 அப்படிங்கிறது இவருடைய ஒரு இம்ப்ளாய்டு அத்தாரிட்டியை தாண்டி நடக்கக்கூடிய செயல்கள் என்னங்கிறத விளக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி. இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல எங்கே தடை இருக்குது, எது இன்னும் கூடி கொஞ்சம் விரிவாக்கப்படுது அப்படிங்கிறத செக்ஷன் 20 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது எப்படி விரிவாக்கப்படுதோ அல்லது சுருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே என்ன ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்களோ அதை பொறுத்து தான் அது விரிவாகிறதோ அல்லது சுருக்கப்படுதோ அது செய்யப்படும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி மேலே ஒரு தேர்டு பார்ட்டிக்கு எப்போ எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்னா, அந்த தேர்டு பார்ட்டிக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த தேர்டு பார்ட்டிக்கு அது பற்றி தெரியாது, does not know that he is dealing with a partner. அந்த தேர்டு பார்ட்டிக்கு இந்த ஃபேர்மில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரியாமல்
இவர் அந்த தேர்ட் பார்ட்டி இவரோட சம்மந்தம் வச்சுருந்தாலோ அப்போவும் அந்த இம்ப்ளைட் அத்தாரிட்டிங்கிறது அங்கேயும் தடை செய்யப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் 6 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்னர் பி இடத்துல 1000 ரூபாய் கடன் வாங்குறாரு. அதை அவர் அந்த ஃபேமுடைய பெயரை உபயோகப்படுத்தி தான் வாங்குறாரு. பட் இது இவருடைய உரிமைக்கு அப்பாற்பட்டது. அந்த பணத்தை ஃபேமுடைய கடனை திருப்பி செலுத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறாரு. அப்போது இந்த ஃபேம் ஒரு ட்ரேடிங் ஃபேம் அண்ட் அதனுடைய இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் ஏ டு பாரோ மணி, அவருக்கு ஏக்கு பணத்துக்கு கடன் வாங்குகிற உரிமை இருக்குது. ஆனால் இவர் இந்த எக்ஸாம்பிள் படி ஏங்கிறவர் பியின் இடத்துலேருந்து ரூபாய் 1000 வாங்கியிருக்காரு. அது அந்த ஃபேமோட பெயரில் தான் வாங்குறாரு. ஆனால் அது இவருடைய உரிமைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் அந்த கடன் வாங்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நிறுவனத்துக்காக கடன் வாங்கிறது அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டில் இல்லை, அதில் தடை செய்திருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் மற்ற பார்ட்னருக்கும் நடுவில். ஆனால் இவர் அந்த பணத்தை எதுக்கு உபயோகப்படுத்தினாருன்னா அந்த கான்ட்ராக்டுடைய அந்த ஃபேமுடைய கடனை திருப்பி செலுத்துறதுக்காக தான் வாங்கின கடனை உபயோகப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல கடன் கொடுத்த பிக்கு இவர் மேலே போடப்பட்ட அந்த தடை, இவருக்கு அதை கடன் வாங்குகிற உரிமை இல்லைங்கிறது தெரியாத பட்சத்தில் அந்த நிறுமம் அந்த கடனை பிக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பாகுது. அதே நேரத்தில் பிக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுமம் அந்த கடனை செலுத்தப்பட வேண்டியது இல்லை, அது பிஏ தான் செலுத்தணும் அப்படிங்கிறதும் தீர்ப்பாகும். இப்போ இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது மற்ற எல்லா பார்ட்னருடைய சம்மதத்தின் பேரில் தான் செயல்பட முடியுங்கிறது இந்த உதாரணத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பார்ட்னரோ அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னரோ அந்த இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் ஒரு பார்ட்னரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ எக்ஸ்டெண்ட் பண்ணவோ முடியாது. எல்லாரும் சேர்ந்து அதை ஒத்துக்கிட்டு இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கிட்டதாக நம்ம கருதப்பட முடியும்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் அத்தாரிட்டி இன் அன் எமர்ஜென்சி செக்ஷன் 21. அக்கார்டிங் டு செக்ஷன் 21 ஒரு பார்ட்னருக்கு எமர்ஜென்சியில் எல்லா செயலும் செய்ய உரிமை இருக்குது. எல்லா செயலும்னா என்ன செயல்? அந்த நிறுமத்தை காப்பாற்றுவதற்காக அந்த லாஸ்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் மனுஷனாக தன்னுடைய பிஸ்னஸ்க்கு என்ன செய்வாரோ அதை செய்யறதுக்கு இவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அந்த செய்கைகள் கண்டிப்பாக நிறுமத்தையும் கட்டுப்படுத்துங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.